மிதுன ராசிக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு வருடங்க. அஷ்டமத்து சனி முடிஞ்ச முதல் 3 மாதங்கள் மிக 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 அருமையான ஒரு காலகட்டம். 4 மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2-3 வருடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி 2024 நான் சொன்ன எல்லா பலன்களுமே உங்களுக்கு 100% கிடைக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்கள் லட்சுமி நாராயணன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மிதுன ராசிக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போதும் பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது வேலை, தொழில் இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகரியாக நம்ம கொடுக்க போகிறது இல்லை. இது ஒரு புதுமையான ஒரு முறையில், அதாவது 12 மாதங்களையும் 4 கேட்டகரியாக பிரித்து, அதாவது 4 காலாண்டாக பிரித்து, ஒவ்வொரு காலாண்டுக்கும் என்ன நடக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சரிங்களா, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி அதுலேயும் 3 வேரியண்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். இது போக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த வருட பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கடைசி செக்ஷனாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே இந்த வருடம் 2024 மிதுன ராசிக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு வருடங்க. கடந்த ஒரு 4-5 வருடம் இல்லாத அளவுக்கு ஒரு அற்புதமான வருடம். அதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வருடம் கிரக நிலையை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த அட்டவணையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எப்போதும் பார்க்குற மாதிரி இந்த வருட கோள்கள்னு மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு மாதமும் முதல் நாள், அதாவது 1ஆம் தேதி எந்த ராசியில் இருக்கும் அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த அட்டவணை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. இந்த அட்டவணையை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கிரக சஞ்சார நாட்காட்டி 2024. ஸோ இதில் குருவோட சஞ்சாரம், சனியோட சஞ்சாரம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்களோட சஞ்சாரமும் இருக்கு. சந்திரன் மட்டும் இதில் வரமாட்டார். ஏன்னா சந்திரன் தினக்கோள் 2 நாளைக்கு ஒருக்க மாறுறதுனால அவரை நம்ம இதில் அட்டவணையில் போட முடியாது. ஸோ மாதம் மாறக்கூடிய எல்லா கிரகங்களோட அந்த சஞ்சாரமும் இதில் இருக்கு. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா முதல் காலாண்டுக்கான பலன்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஷ்டமத்து சனி முடிஞ்ச முதல் 3 மாதங்கள், அதாவது முதல் காலாண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மிக 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 அருமையான ஒரு காலகட்டம். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு தேவையான வளங்களும் நலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்கள். வருடத்தோட ஆரம்பமே அதுதான். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வேலை, தொழில், பொருளாதார மாதிரியான விஷயங்கள், நீங்க எடுத்த முயற்சிகள் அல்லது எடுத்துக்க வேண்டிய நம்மளோட இலக்குகளை நோக்கிய பயணங்கள் எல்லாத்துக்குமே இந்த 3 மாதங்களும் ஒரு அற்புதமான ஒரு காலங்களா இருக்கும். அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாவே இது பாத்தீங்கன்னா எல்லாமே இலகுவா நடக்க ஆரம்பிக்கும். மனம் ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது வேகமா நடக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட்டை போட்டிருப்போம், ஆனா அதுக்கு பெரிய ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பகை, உறவுகளோட இருந்துட்டு வந்த முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், நீண்ட நாள் இருந்த உடல்நல பாதிப்புகள், ஏன்னா அந்த 3 வருடம் கடினமான ஒரு அவஸ்தைக்கு உண்டான காலகட்டம் இல்லையா, 2020 இருந்து 23 வரைக்கும். ஸோ அந்த அவஸ்தையிலிருந்து மீண்டு வரக்கூடிய முதல் 3 மாதங்கள். ஸோ இந்த 3 மாதங்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே செய்யலாம், சரிங்களா. அதாவது சுதந்திரம் கிடைச்சாச்சுங்கிற மாதிரி கதவை திறந்து விட்டாச்சு, சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம அக்ரெசிவான முயற்சிகள் எல்லாத்தையுமே போடணும். அதில் குறிப்பாக இந்த வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அப்ரைசல் டைம் இல்லையா. இந்த ஹைக்கு, ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான, இப்போ நீங்கள் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போறீங்க, ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறீங்கன்னா இது ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹைக்கு, ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி புதிய தொழில் எதுவும் தொடங்க போறீங்க அப்படின்னாலும் இந்த 3 மாதங்கள் ரொம்ப உகந்தது தான். ஆனால் இதுக்கு உங்களோட ஜனனகால ஜாதக பரிசீலனை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் இது டெஃபினட்டா பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அது ஒரு மடை திறந்த மாதிரி தான், சரிங்களா. எல்லா வகையிலுமே அது உங்களோட பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், இல்ல அபிஷியல் விஷயங்களாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறதுலேயே கிடைச்சிரும். ஏன்னா இயல்பாவே சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாருமே நல்ல நிலையிலே இருக்காங்க இந்த 3 மாதங்களும். அதே மாதிரி குருவோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே குருவோட சஞ்சாரம் இருக்கு. அது மிகச்சிறந்த அமைப்பு. அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் இந்த முதல் காலம்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நிலம் வாங்கக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. நிலம், வீடு, சொத்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுலையும் பெருசாக போய் கை வைக்காதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ராகு கேது பயிற்சியிலே பார்த்தோம். அதை விட முக்கியமானது உங்களோட இந்த புதனோட சஞ்சாரம், உங்களோட ராசிநாதனோட சஞ்சாரம் இந்த 3 மாதங்களுமே விருச்சிகம், தனுசு மற்றும் மகரத்தில் இருக்க போகுது. ஸோ இது 6, 7, 8 அந்த அளவுக்கு பெருசாக நல்லதில்லை. அதனால பெரிய முயற்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, சரிங்களா, இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்றது, இது எல்லாத்தையுமே இந்த
இந்த 3 மாதங்கள் மிதுனராசிக்காரர்கள் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் இந்த 3 மாதங்களுமே மிகச்சிறந்த ஒரு மாதங்களுங்க இந்த வருடத்திலே. அதை நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம 2வது காலாண்டுக்கு போவோம். அதாவது ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இந்த 3 மாதங்களில் ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள் கொடுத்த பலன்களை விட 2 மடங்கு பலன்கள் இந்த 3 மாதங்கள் உள்ள கிரகநிலைகள் மிதுனராசிக்கு கொடுக்க போகுது. ஆச்சரியமா இருக்கா? என்னங்க இது இப்படி திகைப்புக்குள்ளாக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா கடந்த 3 வருடம் எந்த விதமான ஒரு சிறு நல்ல பலன்களுமே வாழ்க்கையில இல்லையே, எல்லாமே கவலையோட தானே போயிருக்கு. அப்படிங்கும்போது முதல்ல அந்த 3 மாசம் அப்படிங்கிறது கன்சால்டேஷன், அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது அதுக்கான ஈல்டு அப்படிங்கிறதே இந்த ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நீங்க வேலை தேடி இருப்பீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. இந்த நேரம் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி அந்த 3 மாதங்கள்ல தொழிலுக்கான எல்லா முயற்சிகளையும் போடுவீங்க. தொழில் லாபம் அல்லது ப்ராஃபிட் அல்லது தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 3 மாதங்கள்ல கிடைக்கும். இது இந்த 2வது காலாண்டு அப்படிங்கிறது ஈல்டுக்கான காலகட்டம், அறுவடைக்கான காலகட்டம். இதுல நீங்க கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கணும். அது நான் 2வது சொல்றேன். மற்றபடி திருமணம் மாதிரியான விஷயங்கள், நீண்ட நாள் திருமண பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். திருமண உறவுகளில் விரிசல் விழுந்த மிதுன ராசிக்காரர்கள் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இந்த 3 மாதங்களுமே நான் கிட்டத்தட்ட இந்த 2யுமே கிளப் பண்ணிட்டேன். அதாவது என்ன நடக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத 2யுமே கிளப் பண்ணி தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது 2மே கிட்டத்தட்ட பாசிட்டிவ் தானே, அதனால இந்த 2யுமே சேர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலாண்டா இந்த 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். முதல் காலாண்டுல நம்ம வேண்டான்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீடு, சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிடாதீங்க அப்படின்ட்டு இந்த மாசத்துல வாங்கலாம். சரிங்களா? அந்த ஏப்ரல், மே, ஜூன்ல கண்டிப்பா வாங்கிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா நல்ல நாட்கள் இல்லை. அதனால இந்த 3 மாதங்கள்ல இந்த வீடு, சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள், கார் முதலிய வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்க தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய வாகனங்கள், புதிய வேலைக்கு ஆள் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே நீங்க இந்த 3 மாதங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் உண்மை. எல்லாமே இந்த 3 மாதங்கள்ல நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதனும் நல்லா தான் இருக்காரு, 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு. உங்களோட தசாநாதன் என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு நான் கடைசி தனியா நான் அதை பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட தசாநாதன் யாரு, தசாநாதன் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கறத. சரிங்களா? ஸோ அடுத்தது 3வது காலாண்டுக்கு நம்ம போகலாம். அதாவது ஜாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் என்ன அனுபவிப்பீங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இதுவும் மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல ரோகிணி நட்சத்திரத்துல குரு சஞ்சரிப்பாரு. ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது உங்களோட 2ஆம் அதிபதியோட நட்சத்திரம். மிக அதிகமான உபரியான பணவரவு அப்படிங்கிறது இந்த 3 மாதங்கள்லையும் மிதுன ராசிக்காரர்கள் பெறுவீங்க. இந்த 3 மாதங்கள் மட்டும்தான் அந்த ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல திரும்ப ரோகிணிக்கு வருவார். அதனால இந்த 3 மாதங்கள் பணவரவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பணம் வரக்கூடிய வாயில்களை திறந்து வச்சுட்டு நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டியதுதான் இந்த 3 மாதங்களுமே. அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு இந்த 3 மாதங்களும் மிகச்சிறந்த ஒரு மாதமா இருக்கும். 2வது காலாண்டுல விட்டிருந்தா கூட இந்த 3வது காலாண்டுல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காரணம் அதே தான். இந்த 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல குரு இருந்து அவரும் கிட்டத்தட்ட 11ஆம் இடத்து பக்கத்திலே தான் இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட குரு பயிற்சி நடந்து ஒரு 6 மாசம் கழிச்சு தான் குரு அடுத்த கட்டத்துக்கு நடு பாகைக்கு போவார். ஸோ அதனால அந்த ராசி சந்தியில தான் குரு இருப்பார். அப்போ அந்த 11ஆம் இடத்தோட பலன்கள் இன்னும் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதனால தான் இந்த வருடம் முழுக்கவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ராசிக்கு சொல்றேன். ஸோ இந்த 3 மாதங்கள், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதமும் நம்ம பண்ணக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னா ஹெல்த்ல, அதாவது உடல் நலத்துல அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான். ஏன்னா இந்த 3 மாதங்கள்லையும் ராகு பகவான் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்க போறாரு. அது அந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லது செய்யாது. சரிங்களா? அதனால உடல் நலத்துல மிக அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நார்மல் ஹெல்த்தை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்றபடி இப்போ தீவிரமான அஷ்டமத்து சனி பிரச்சனை இல்லைங்கிறதுனால இது ரொம்ப டூ டேஞ்சரஸ் நினைக்க வேண்டாம், மைல்டா தான் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்க எல்லா விஷயத்தையுமே இந்த 3 மாதங்கள் பண்ணிட்டு வரலாம். பெருசா நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. புதிய வேலைக்கான முயற்சிகள் பண்ணலாம், வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் பண்ணலாம், அதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? முயற்சி மட்டும் கிடையாது, இதெல்லாம் கிடைக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, முதல் 3 மாசம் தான் நீங்க எஃபோர்ட்டை போடுவீங்க. அடுத்த 3 மாதமும் சரி, அதுக்கடுத்த 3 மாதம், அதாவது 3வது காலாண்டு இந்த 6 மாதங்களுமே பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய 6 மாதங்களுமே உங்களுக்கு முழுமையான ஒரு அறுவடை காலம் மாதிரி, ஒரு ஈல்டுக்கான ஒரு காலகட்டம் மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது காலாண்டுக்கு நம்ம போகலாம். இந்த 4வது காலாண்டை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே அந்த முதல் காலாண்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. அது கண்டிப்பாக நல்லது இல்லை. அது ஒரு மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான சில பிரச்சனைகளும் மன அழுத்தத்திலையும் கொடுக்கும். ஆனால் குருவோட சஞ்சாரம் பாருங்க, மிருகசீரிஷத்திலையும் ரோகிணிலையும் சஞ்சரிப்பாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் மற்றும் மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவே இருந்தா கூட இந்த 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கும். சரிங்களா? ஒரு நபருக்கு கீழே, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே செய்யக்கூடிய வேலையை குறிக்கும். அப்படிங்கும்போது அந்த வேலையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், அதாவது ஆல்ரெடி பிரச்சனைகள்லாம் அகன்று
பலன் இருக்கும். ஒரு மாதிரி ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலமாகவும், இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், அந்த எஃபர்ட்டின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை இந்த 3 மாதங்கள், அதாவது இந்த கடைசி 3 மாதங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த 4வது காலாண்டில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, வேலைக்கான முயற்சி எடுக்கலாம், தொழிலுக்கான முயற்சி எடுக்கலாம், வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், சரிங்களா, திருமண முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா ஒரு சர்டன் எஃபர்ட்டை நம்மகிட்ட வாங்கிட்டு அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 காலாண்டு மாதிரி இது அவ்வளவு எளிதா இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஒரு கவனம் தேவை, ஒரு உழைப்பு தேவை. ஸோ பொதுவாக உழைப்புக்கு வந்து மிதுனராசிக்காரர்கள் அஞ்ச மாட்டீங்க, அது கண்டிப்பா நல்லாவே தெரியும். அதுலயும் கடந்த 3 வருடங்கள் வெற்றியே இல்லாம உழைச்சிக்கிட்டும் இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருடம் மிக ஒரு அற்புதமான ஒரு வருடம் தான். அதுல அந்த கடைசி 3 மாதங்கள் மட்டும் ஒரு சராசரியான அந்த வெற்றி அப்படிங்கிறது தான் கிடைக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீரியட்ல, அதாவது இந்த 4வது காலாண்டில் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அதே தான். நிலம், வீடு, சொத்துக்கள், இந்த மாதிரியான ஸ்திர விஷயங்கள் எதையுமே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த நேரங்களில் ஒரு மாதிரி அது வந்து ஒரு குழப்ப நிலை தான் நிலவும். அதனால இந்த வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாத்தையுமே ஜனவரி 2025க்கு மேலே வச்சுக்கோங்க. ஈவன் ஆஃப்டர் குரு பயிற்சி கூட வச்சுக்கிட்டா கூட நல்லது தான். அதாவது 2025 4வது மாதம் ஒரு குரு பயிற்சி நடக்கும், அந்த நேரத்தில் வச்சுட்டா கூட நல்லது தான். ஸோ இதுதாங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2024 4 காலாண்டா பிரித்து ஒவ்வொரு காலாண்ட்லையும் என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி 3 வேரியண்டா நம்ம பார்த்தோம். ஸோ இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா பலன்களுமே எல்லாருக்குமே சரியா வருமானா கண்டிப்பா இல்லை. அங்கதான் வந்து தசாநாதன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து முக்கியமானவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் அந்த தசாநாதன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கறது மிக மிக முக்கியம். சரிங்களா, இந்த ரெண்டுக்குமான ஒரு தீர்வை நான் இதில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட தசாநாதன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த அட்டவணையை பாருங்க. மிதுன ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. அதாவது மிருகசீரிடம், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்கள் தான் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களோட வயதுக்கு நேரா ஒரு தசை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவருக்கு உதாரணமா ஒரு 31 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்போ வந்து குரு தசையோ அல்லது சனி தசையோ ஏதோ ஒன்று நடக்கும். இப்படிதான் இந்த அட்டவணையின் மூலமா உங்களுக்கு இப்போ இந்த வயதுல என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முறை. ஸோ அடுத்தது இன்னொரு அட்டவணை தெரியுது பாருங்க. இதுல உங்களோட நடப்பு தசைப்படி இந்த வருடம், அதாவது 2024 நன்மை கிடைக்கும் அளவு அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இந்த அட்டவணை. இதுல மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி, மத்தியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி, குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த 3மே எதை குறிப்பிடுது அப்படின்னா நன்மை கிடைக்கக்கூடிய அளவுல அதிகம், மத்தியமம், குறைவு அப்படிங்கிறதா. இதுல இப்போ நான் உங்களுக்கு முதல்ல ஒரு அட்டவணை காமிச்சேன் இல்லையா, அதுல இருந்து நீங்க பார்க்கலாம். அதிகம்ங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய மிதுனராசி தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா அதுலயும் 3 வேரியன்ட் இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல விளக்க போறேன். சரிங்களா, ஸோ முதல்ல இந்த அதிகங்கிறத மட்டும் நான் விளக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க மத்தியமம், குறைவை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ அதிகம் கேட்டகரிக்கு நம்ம போகலாம். ராகு தசையோ, புதன் தசையோ, சுக்கிர தசையோ உங்களுக்கு நடந்து அந்த தசா புத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். தசையோ புத்தியோ ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ராகுவுக்கோ, புதனுக்கோ, சுக்கிரனுக்கோ, சுக்கிரன், குரு மற்றும் வளர்பிறை சந்திரனோட சேர்க்கை அல்லது பார்வை அல்லது அந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் அமர்ந்து தசை நடத்துச்சுன்னு வைங்களேன், இந்த 2024 நான் சொன்ன எல்லா பலன்களுமே உங்களுக்கு 100% கிடைக்குங்க. இதுதான் சரிங்களா. அடுத்தது அதிலே 2வது வேரியண்ட பாருங்க. ராகு, புதன், சுக்கிரன் இந்த தசைகள் நடந்து சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களோட அல்லது இந்த 3ல ஏதாவது ஒரு கிரகத்தோட பார்வை, சேர்க்கை அல்லது வீடுகளில் இந்த 3 கிரகங்கள், அதாவது ராகு, புதன், சுக்கிரன் இருந்தாங்கன்னா 60% நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இதே தசை தான் நடக்குது, ஏன்னா இந்த சனி, ராகு, செவ்வாய் சேர்ந்த உடனே நமக்கு வந்து ஏன் 40% குறையுது அப்படின்னா, இந்த சனி, ராகு, செவ்வாய் பாவர்கள், இயற்கை பாவர்கள். சரிங்களா, இதே இந்த முதல் வேரியன்ட்ல பார்த்த அந்த 3 பேருமே சுபர்கள், சுக்கிரன், குரு, சந்திரன் இந்த 3 பேருமே. அதனாலதான் அப்படி இந்த 3வது வேரியன்ட்டுக்கு நம்ம போகலாம். ராகு, புதன், சுக்கிரன் தசாபுத்தி நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்ல, சேர்க்கையும் இல்ல அப்படின்னா 80% நன்மை அப்படிங்கிறது 2024 கிடைக்கும். இது வந்து வெறும் இந்த 2024 மட்டும் இல்ல, இந்த தசை முடிகிற வரைக்கும் நன்மை தான். சரிங்களா, இந்த நன்மை அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் தான். ஸோ அதுலேயும் இந்த சைடில் நான் போட்டிருக்க பாருங்க, ஹையர் பர்சன்டேஜ் இஸ் குட். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த தசை நல்லது செய்யும் அப்படிங்கிறதா இது காட்டுது. நீங்க கோச்சார பலன்களே பார்க்க வேண்டாம், இந்த தசாபுத்தி பலன்கள் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு 100% இந்த இது சரியா இருக்கும். ஸோ அடுத்தது மத்தியமம், குறைவை நீங்களே பார்த்துக்கோங்க. மத்தியமத்தில் குரு, கேது தசை அப்படிங்கிறது வரும். குறைவில் செவ்வாய், சனி தசை வரும். ஏன்னா இந்த செவ்வாயும் சனியும் வந்து பெருசாக நன்மை செய்ய மாட்டாங்க மிதுனராசிக்கு. ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புரிதல் இருந்திருக்கும். அதாவது 2024 நம்மளோட ஃபோர்காஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது 4 மாசத்துக்கும். அதில் தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி பலன்கள் பார்க்கறது, தசாபுத்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். கடைசியா பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2024 மட்டும் இல்லாமல் ஆயுள் காலம் முழுக்கவே மிதுனராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரிகாரம் நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், மிதுன ராசிக்கு உண்டான காயத்ரி மந்திரம், அதாவது புதனோட காயத்ரி மந்திரம், ஓம் கஜதொஜ்ஜாய வித்மகே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ இந்த மந்திரத்தை டெய்லி 3, 9, 108 இந்த முறைகளில் உங்களுக்கு கன்வீனியன்டான எண்ணிக்கையில் நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான கடவுள்களை வழிபடுறது மிகச்சிறப்பு. அதன் அடிப்படையில் மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்காரர்கள் முருகர் வழிபாட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணிட்டு வர்றது மிகச்சிறப்பு. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் நடராஜர் வழிபாடு நீங்க புதன்கிழமை தோறும் வழிபட்டுவாங்க நடராஜரை. அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடு வியாழக்கிழமை தோறும் பண்ணிட்டு வர்றது மிகச்சிறப்பு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.